பின்னாடி இருக்கானுங்க இந்த வீட்டுல. இவன் இந்த கடைக்காரன் கொண்டாட்டி எல்லாரும் கூட தேவையில்லாம பேசிக்கிட்டே இருக்காங்க. நேற்று நைட்டு கூட கடை க்ளோஸ் பண்ணிருக்காங்க. என்ன கடையோ என்னவோ தெரியல சார். என்ன வயிற்றுக்கு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. இது சொந்த வீடு தான். 5 வருஷத்துக்கு மேல ஆகுது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தரும் வந்து எல்லாரும் ஒண்ணு கூட்டிக்கிட்டு என்ன பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க எல்லா மேலேயும் நீங்க எப்படி போட்டாலும் நான் வந்து நானும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்குங்க சார். எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாங்க. ஆள் தெரியும் சார். கேமரா பதிவாகுது. அவங்க சம்பந்தம் இருக்கு. இது என் வீடு சார். நான் கஷ்டமா சம்பாதிச்சு 25 வயசுல வாங்கினது. இதுக்கு அனாதையா இருக்கு சார். எங்க அம்மா மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களே கொண்டுட்டாங்க. ஆமா அது அந்த பாலாஜி அது பின்னாடி இருக்காங்க. பின்னாடி வந்து ஒரு பாய் அவர் வீடு வந்து ரெண்டு கொடுத்துருக்காரு 3000 ரூபாய்க்கு. 6 பசங்க இருக்கானுங்க. அதுல ஒரு 2-3 பசங்க ரொம்ப தேவையில்லாம இங்க பாத்ரூம் போறானுங்க. எல்லாமே பதிவா இருக்கு. இன்னைக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன். 5 நிமிஷம் எழுந்த உடனே பார்த்தா அவன் கத்திக்கிட்டு இருக்கான். கடைசியில இருக்கு பாருங்க ஒரு வீடு. 6 பசங்க இருக்கானுங்க. வாடகை தங்கி இருக்கானுங்க. தினமும் எரிச்சல் மூட்டுறானுங்க. இங்க வந்து பாத்ரூம் போகுது சார். திரும்ப சொன்னாங்க என்ன வந்துடுவோம் பாருங்க யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுல அசிங்கமா கமெண்ட் வைக்கிறானுங்க. அந்த கடைக்காரனும் இவன் சார் அதெல்லாம் ப்ரூஃப் எல்லாமே வச்சிருக்கேன் சார். நான் காத்துறது அனுப்பி இப்ப கஷ்டமானா இல்லைன்னு கேளுங்க சார். எதுவுமே தெரியாது சார். இப்ப நீ அந்த கத்தி 5 நிமிஷம் நான் எழுந்தேன். நான் தூங்கிட்டு இருந்தேன்னா இல்லை உங்களுக்கு தெரியாது. ஜன்னல் கூட நான் குறைக்கிறது. கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. எல்லாம் பண்ணிட்டு எவ்வளவு வந்து இருக்காங்க பாருங்க. டென்ஷன் கூட இல்ல. என்ன சொல்றான் சார். பண்ணது ஒத்துக்க கூட மனப்பக்குவம் இல்லை. இதுல யார் பட்டன்னு சொல்லிட்டு போய் சொல்றாங்க. எல்லா இடத்துலயும்
நாங்க போறோம் வேலைக்கு வரோம். எனக்கு வேற பிரச்சனையே இல்லையா? நீங்க தேவையில்லாம பேசிட்டு அம்மா இருந்து போயிருக்காங்க. நீங்களே வீட்டை காலி பண்ணிட்டு போகிற நாய்ங்களா பொருந்தோக்கு நாய்ங்களா எப்படி சார் கேட்கலாம்? நாங்க அவர்கிட்ட பேசி வைக்கோமா சார்? எதுவுமே பண்றதில்ல சார். அவங்க சொல்றதுலாம் பொய் சார். என்னைக்கேச்சும் இவர் வெளியே வந்து இல்லை நாங்கள் வெளியே வந்து இந்த கேமரா பாருங்க நாங்கள் நேர் பேசணும் பேசவே கிடையாது. நாங்கள் வேலைக்கு அமைதியாக போயிட்டு வரணும் சார். நீங்கள் யாரை நினைக்கிறீங்க சார்? நான் பெரிய சொல்லுங்கள். நான் பிரச்சனை பண்றான் அப்புறமா 2 பேர் பேசிக்கலான்றான். என்னென்ன பண்றான்னு பாருங்க. ஃபோன் அனுபவம் பொருந்தோக்கு நாய் அனாவசியமாக எதாச்சும் சொல்லுவார் சார். அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லப்பா. நான் ஜன்னல் திறக்கிறது இல்லப்பா. நான் ஏசி வாங்கி போட்டுருக்கேன்ப்பா. இதுக்கு முன்னாடி உங்களாலதான் பிரச்சனை. இந்த ரூம் நான் ஜன்னல திறக்கிறது இல்லை சார். இவங்க பண்ற டார்ச்சர்னால பேசுறது கூட ஜன்னல் மேல நின்றுதான் சார் பேசணும். இன்னொரு பையன் இன்னும் 3 பேருக்கு வேலைக்கு போயிருக்காங்க. இவன் பண்ண பிரச்சனை எல்லாம் சிசிடிவில கேமரா இருக்கு. இப்ப பாருங்க சார், நான் ரெக்கார்டு காமிக்கிறேன். இப்ப அதுல இல்லன்னு சொல்றாங்க. இப்ப நான் போட்டு காமிக்கிறேன். எப்படி இருக்கு நான் வந்து சொல்லலாம் சொல்லலைங்க சார். பாருங்க 5:30 நான் எழுந்தேன். எல்லாம் பேசிருக்கான். தேவையில்லாம இதுக்கு வீடியோ எடுத்து போறதுன்னு சொல்லி பாருங்க சார். எல்லாம் சொல்லலாம். பொய் சொல்லாத. சொல்லலையே சார். நான் போய் சொல்லணும் இருக்கு. இங்க பாருங்க, அவன் கரெக்டா பேசினப்ப அவன் தேவையில்லாம பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேசிருக்காங்க. வந்து இல்லன்னு சொல்லல. இங்க விட்டா போட்டு அவங்க இல்லைங்க சார். இதோட இங்க வந்து போறாங்க. நாங்க பசங்க பரவாயில்ல. இங்க அந்த வீடியோ நீங்களே பார்த்தா தெரியல. நாங்க அங்க போறோம்னா அதுக்கு முன்னாடி சார் எங்களை கூட பரவாயில்லைங்க சார். அந்த வீட்டுக்கார அம்மா அப்படி பண்ணாங்க. அவங்க அடுத்து வீட்டுக்கு போறாங்க. அதை கூட இந்த வீட்டுக்கு வந்து பொம்பளை தானே, அதையும் எங்க போறாங்க? பக்கத்து வீட்டுக்கு வராங்க சார். அவங்க வீடு எங்கள்கிட்ட வந்து சாவி கொடுத்தாங்க சார். சாவி காணாடுறது வந்து பார்த்தாங்க. எங்க போனாலும் பாருங்க சார், சுற்றி கம்பெனி எல்லாத்தையும் கவர் பண்ணியா போறேன். ஏழுக்குமே நான் பிரச்சனை அவங்க வம்புக்கு எடுக்கணும் சார். இப்ப இவனை உருவாக்கி விட்டது அந்த கடைக்காரன் சார் இருக்கும். இப்பதான் சார் ஏழுக்கு வச்சிருக்கேன்னா பாய் பேசிருக்கானுங்க சார். இல்லன்னு சொல்லவே இல்லைங்க சார். இதுக்கு முன்னாடி நிறைய தடவை பேசிருக்காங்க. அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். இந்த பையன் கூட அப்பா பேசுறதுலாம் சொல்லாதீங்க. யாரு வேணா கேட்டு பாருங்க. இவன் கூட சுத்தி வரான். எதையோ சுத்தி வந்து தேவையில்லாம தினமும் தூக்கத்தை கெடுக்கிறான். இவனுக்கெல்லாம் எதுக்கு இங்க வேலை? இவன் அந்த கடைக்காரன், அவன் வைஃப், இவங்க எல்லாருமே பிரச்சனை. என்ன ஒரு வழி ஆக்காம விட மாட்டாங்க. பேசலையாடா? நீங்க பேசலையா? நீங்க ஒழுங்கா நாங்க பாட்டுங்க ஏன்டா ரோட்ல போறவங்க ஊர்ல வருவாங்க. அப்படியே நீங்க பண்ணுங்க. யாருன்னா ஒரு கேட்டு பாருங்க. அவன் கேட்க என்ன சொல்றாங்க? 50,000 ரூபாய் செலவு பண்ண மாட்டான். நான் பிரச்சனை பண்றவங்க நான் யாரா பண்ண போறேன்? நீ பண்ணி கேமரா நீ வச்சுருக்க. நீ தப்பு பண்றதுனாலதான் கேமரா வைக்கிற. யாரு எங்க மூத்திரம் போயிறாங்கன்னு ஏன் பாத்துக்கிறா? பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க. எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி பேசுறாங்க. தாத்தா நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க. எங்க மேல இருக்க நியாயத்தை சொல்லுங்க. அம்மாவும் இறந்துட்டாங்க. ஏன் போனாங்க? எல்லாம் சேர்ந்து பிரச்சனை பண்ணனால இறந்து போனாங்க. அந்த தைரியத்துல தாங்க ஆடுறேன். பார்த்ததும் கிடையாது. கேமரா ரெக்கார்ட் இருக்கு தாத்தா. இவர் தினமும் வந்து இவ எத்தனை வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. சிசிடிவி கேமராக்கு முன்னாடி கூட வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க சார். அம்மா இருக்கப்பவே கதவு தட்டி சமைக்க வருவான்.
என்ன காலி பண்ணிட்டு போயிட்டுமா? என்ன காலி பண்ணிட்டு போயிடணுமா? வந்து உங்கள்கிட்ட வந்து நான் அப்பப்போ சொல்ல முடியாது சார். இந்த பசங்க எந்த நேரமும் திட்டுவாங்க சார். என்ன இருக்கு சார்? அவங்க சொல்றது கேட்காதீங்க. சத்தியமா கேட்டு சொல்லுங்க சார். இவர் யாருன்னே தெரியாது, இவர் பேர் கூட இன்னும் தெரியாது. நாங்க எதுக்கு சார் இவங்கள்ட்ட சண்டை போடுறோம்? சாதாரண 500 ரூபாய் 1000 ரூபாய் குத்து ஆடு எடுக்கிற நாய்ங்களா அப்படி இப்படி இவங்க எல்லாம் கூட்டணி என்ன ஒரு வழி அசாம விட மாட்டாங்க. அவங்க அவங்க அம்மாவை கொண்டுட்டாங்க. இப்ப நான் வந்து சாகணும் இல்லைன்னா இழுத்து கொண்டுடுவாங்க. அம்மா எழுந்திருக்கு நாங்க என்ன சார் பண்ண முடியும்? எவ்வளவு தெளிவா பிரச்சனை பண்ணிருக்கோம். உங்களுடைய பேர் மட்டும் சொல்றா. அவர் பேர் இருந்தா அதே மாதிரி பேர் சொல்லு. தூங்கிட்டு இருக்கவங்க தேவையில்லாம பேசி எழுப்பணும். எதுக்கு நான் பாக்குறேன்? அது அந்த கருப்பு அந்த பையன் கடைக்கு போறேன், அங்க ஒரு கதை அழுகிறாங்க. இந்த கடைக்காரன் அவங்க வயசு எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க சொல்லுங்க தாத்தா. அதெல்லாம் நான் வாழும் தாத்தா. மற்றவங்க மாதிரி ஊரே படிக்கிறேன். கஷ்டப்பட்டு ஒழுங்கு நான் வீட்டுல இருந்தவங்க கண்ண நாய் கண்ணு பேசணும் வரக்கூடாதா? நான் வெளில கேட்டேன்னா நான் கூட்டேன் பேசுறாங்க. எதுவுமே பேசக்கூடாது சார். எது பேசணும்? நான் அமைதியா வருவோம். நான் யாருக்கா என்ன பண்ணுறது? எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பயும் வந்து பேசலாம் சொல்லி ஒரு மண் அடிக்கிறான். சொல்லாம நாங்க அதுதான் கொடுக்கணும். அதுதான் கொடுக்க போறேன். எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொடுக்கணும். கடவுள் இறங்கி வந்து நமக்கு நல்லது பாருங்க சார். அவர் பேசுனதுக்கு அப்புறம் நான் பேசுவேன். நீ பேசுனதுக்கு அப்புறம் தான் நான் பேசிருக்கேன். மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. எதனால உங்கள்கிட்ட சந்திக்க இது வரைக்கும் கடவுளை எனக்கு இந்த மாதிரி ஆளுங்க கூட பேசுறது அவசியம் இல்லை. எனக்கு 1000 பேருக்கு இருக்கு. நான் கிளாஸ் பண்றதுல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அமைதியா இருங்க. நாங்க எப்படி அமைதியா இருக்கிறோம்? நீங்க பண்றதுல கண்டுபிடிச்சாமா பண்ணாத தம்பி. மனசாட்சி இடம் கொடுக்குது உங்களுக்கு. நீங்க பண்றீங்க அப்படி. இவனுக்கு இப்படி பண்ணதுனாலதான் அந்த ரூமை விட்டே நான் வெளியில வராம இருந்தேன். கடைசியில கூட அவங்க தனியா தான் படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க படுக்க வச்சுட்டு நிம்மதியா அப்ப தூங்குனதுக்கு அப்புறம் தான் போனேன். இல்லன்னா பக்கத்துல கூட இருக்காரு. எப்படி கூட்டணி பாருங்க. இப்ப வந்து பசங்களோட கூட்டு சேர்ற கஷ்டப்பட்டு வந்ததெல்லாம் பார்த்தது. ஒரு 2 மணி நேரம் கூட நான் வந்து தூங்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன கரண்ட் ஆஃப் இருக்குது ஒன்னு ரெக்கார்ட் ஆகுதுன்னு நினைச்சேடா? உனக்கு பேச சொல்லிட்டு நான் பொட்டையா? நான் பொட்டையா? பேசுனதை ஒத்துக்கோ. நான் பொறுப்பாக்கா இதான் பேசுறேன். இந்த வார்த்தை கேட்கலாமா சார்? பையன் பேசுவேன். அதை விட கெட்ட வார்த்தையா புறம்போக்கன்றது. அடுத்தவங்களோட என்ன பாருங்க சார். இவர் இங்க நிக்கிறாரு. நாங்க மெச்சல இருக்கிறோம். நாங்க மனசுல நினைச்சுட்டு இவருக்கு கேட்டிருக்கா சார். இதெல்லாம் சும்மா கதை சுத்துறாங்க சார். எவ்வளவு கேஷுவலா இருக்க பாருங்க சார். சார் இது சரிப்பட்டு வராது சார். இவங்க மறுபடியும் வரானுங்க சார். நான் இன்னைக்கு நீ ஏதாவது பேசுனீங்க கூட பேசினேன் நானு. நீ பேசுவடாங்க ஒரு நாள் இல்லடா. நீ இல்லன்னு சொல்லல. சாவடிக்கிறடா நீ. ஏன்டா உனக்கு இப்படி இருக்கு? நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. பண்ணடா. மனசரியே சொல்லுறா. அவன் நல்லா இருக்க மாட்டான். அவன் புருஷன் நல்லா இருக்க மாட்டான். யாரும் நல்லா இருக்க மாட்டாங்க. என் வீட்டுக்குள்ள தேவடியா பையன் சொல்லி தண்ணி ஊத்துறான் எடுத்து. எல்லா ரெக்கார்டிங் இருக்கு சார் எங்கிட்ட. எல்லாம் அமைதியா இருக்காங்க சார். அவங்க மரியாதை இல்லாம சும்மா இல்ல எல்லாம் டிராமா பண்றாங்க பாருங்க. அவங்களுக்கு தெரியும். இப்பவே எப்படி பேசுறாங்க பாருங்க. உங்க முன்னாடி எப்படி பேசுறாங்க. வீட்டுக்கு போங்க சார். சரிப்பட்டு வர நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன். நான் வாழவும் முடியாம சாகவும் முடியாம இருக்கேன் சார். அவங்களுக்கு காரணம் யாருன்னு கேளுங்க சார். அவங்க பேச வைக்கிறது யாருன்னு கேளுங்க. தட்டி கேளுங்க. அப்பதான் வெளியில வரும். அது கார்த்தி சார். இவங்களுக்கு தான் வந்து வேலை இல்லைன்னா என்ன வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க. டைம் பாஸ் ஊருக்கு மாதிரி தொட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் சார். 34 அந்த வீட்டுல மேல இருக்காரு. அவரு பேருக்கெல்லாம் போறது கிடையாது. அவங்க சித்தி பையன் இருக்காரு. அவன் மேல இருக்காரு. அவர் குடிச்சிட்டு போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவான். இப்ப அவங்க பேச வைக்கிறது இந்த கடைக்காரங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப இவங்களெல்லாம் விட அவங்களையும் போடணும். அன்னைக்கு வந்து கேமரா முன்னாடியே நாக்கை வெட்டிடுறேன் அதை வெட்டிடுறேன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி ரெக்கார்டும் பண்ணி வச்சிருக்கேன்.
சொல்றாங்க. அப்ப இவர் இருக்கப்பயே என் கூட வந்து மல்லு கட்டுறாங்க. இதுல தெரிஞ்சுக்கலாம். எங்க அம்மாவை பிப்ரவரி நான் வந்து இறங்குறேன். அப்ப கேமரா கூட எதுவும் இல்ல, பைத்தியக்காரன் அது இதுவும் பேசல, வாய் பட பேசல. இதெல்லாம் கண்டினியூஷன்ல தான் 50,000 ரூபாய் செலவு பண்ணேன். கடைசி எங்க அம்மா இழவு எடுக்கிறதுக்கு தான் உதவுச்சா, அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு. பைத்தியக்காரன் நீ தான் பைத்தியக்காரன் மாதிரி இருக்கேன். பிப்ரவரி மாசம் தான் வந்திருக்கானுங்க. 3 மாசத்துல எவ்வளவு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்பா உன்னை முன்ன பின்ன கூட பார்த்தது இல்ல. உங்க கூட கூட்டாளி அவங்க வாய்ஸ் சும்மா இருக்க முடியாதா? அவனுக்கு தேவைதான் பேசுவான். இவன் ஒருத்த போதும் என் வயசுல கொட்டிக்கிறான். நீ இந்த மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா வெட்டியே போட்டிருப்பேன். கரெக்டா? எங்களை பேச விடுங்க. எங்க அம்மா வீடே போயிடுச்சு. வரவங்கிறதெல்லாம் பிரச்சனை பண்றாங்க சார். அந்த கடைக்காரங்க அந்த ஐயர் தான் பிரச்சனை. பட்ஜெட்டுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் சார் வீட போயிட்டு அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணல சார். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ அவர் கட்டத்தினால சொல்றீங்க சார். இப்போ சார் நீங்க வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு பாருங்க. அதான் சார் நீங்க வந்து இங்க விசாரிச்சுட்டு கேட்டு பாருங்க சார். அட்டன் பண்ணி தான் வாங்குவீங்க. ஒருத்தர் வீடு கட்டிருக்காரு, பக்கத்தில் இருக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக கம்பெனி அதுதான் விசாரிச்சு நாளைக்கு ஸ்டேஷன் வர சொல்லிருக்கோம். ரைட்டுமா. இந்த பேர் சொல்லுங்க. ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருக்கேன் சார். அம்மா கேன்சர் இருந்ததுனால ஆன்லைன் டீச்சிங் பண்ணிட்டு இருக்கேன். ஆன்லைன் சிவில் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு தடவை 2 தடவை கிடையாது. எல்லா தடவையும் பிரச்சனை மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தப்பு பண்ணவனு கேட்கறதுக்கு துப்பு இல்லப்பா உங்களுக்குலாம். கூட சேர்ந்துட்டு வரான் ஏன்ற பேச தெரியாம பேச முடியாம. சார் எனக்கு ஒர்க் ஏதாவது வரும் சார் டக்குன்னு அந்த நேரத்தில். சார் இவங்க சொல்லி இருக்கிறதே அந்த கடைக்காரங்க சார் அதுக்கு தான் சார் நான் பண்ண முடியாம குரூப்ல வச்சுக்கிட்டு நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சார் பயமா இருக்கு சார். அங்க லாஸ்ட் டைம் வந்து அந்த லேடி இருக்காங்க. அந்த லேடியோட மார்க் எடுத்து நான் ப்ரெஸ் பண்றேன்னு சொல்லி பொய் சொல்றாங்க ஹஸ்பண்ட். இதனால 2 பேர் மேலே பெட்டி கேஸ்லாம் போட்டு அசிங்கமா போச்சு. இந்த மாதிரி தான் பொய் சொல்றவங்க கிட்டலாம் நான் எப்படி நான் மல்லு கட்டுவேன்? அட்லீஸ்ட் எனக்கு ஒரு சேஃப்டி. என்ன வெளியில இழுத்து அடிக்காம இதுக்கு முன்னாடி என்ன அடிச்சு எனக்கு வாய் கிழிஞ்சு போய் 10 தையல் போட்டிருக்கேன். இதே வீட்டுல இருந்தவங்க தான். இதுக்கு முன்னாடி இவங்க கிடையாது. அப்ப அது யாரு பண்றாங்க? அப்ப அந்த ஐயரும் அந்த கடைக்காரங்க. அப்ப புதுசா வரவங்க பிரச்சனை பண்றாங்க.
சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை ஆரம்பிப்பான் சார். என்ன சம்பளம் வந்துருச்சா தூக்கத்துக்கு இருக்கிற சிசிடிவி கேமரா என்ன ஒர்க் ஆகாதா? இல்ல சிசிடிவி கேமரா நீ எந்த தைரியத்துல பேசிருப்பேன் எனக்கு தெரியும்டா. கரண்ட் ஆஃப், சிசிடிவி கேமரா ரெக்கார்ட் ஆகாது. ஏ ஃபாரின்க்கு எல்லாம் போனா அவுட் காமிச்சிட்டு தானே போகணும், பொட்டை கிடையாதுடா நீ சொன்ன மாதிரி. சார் எவ்வளவு அதிகமா பேசுறானுங்க அவங்க இருக்கு கேளுங்க சார், ரெக்கார்டிங் இருக்கு சார். ஏன்பா அப்படி பேசுறதா சொல்றேன். எங்க சார் சார் விசாரிக்கிறதுல இவங்க எல்லாம் ஒரு கூட்டணி சார். ஆனா ப்ரூஃப் எல்லாம் இருக்குது எனக்கு. விசாரிக்க வேண்டியது அவங்களுடைய அதிகாரிகளுடைய பொறுப்பு, கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அதுக்கு வந்து அவங்க என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னு வந்து அதை வந்து அங்கேயே வந்து அவங்க தீர்மானித்து என்ன நடவடிக்கைலாம் செஞ்சு யோசிக்கணும். எதை வச்சு என்ன பண்ணா சரியா அதை வச்சு டிசிஷன் எடுப்பாங்க. அதனால நீங்கள் முதல்ல ட்ரா பண்ணிங்கன்னா அவங்க சூப்பர் சார். சார் ஏப்ரல் 4ஆம் தேதியும் நான் கால் பண்ணியிருக்கேன். அப்பயும் அந்த கண்டெடுக்காரனா வந்து எமர்ஜென்சி அவசர போலீஸ் கண்ட என்ன தீடு போலீஸ்னா உடனே வந்து என்ன எதுன்னு வந்து கண்டுபிடிச்சு யார் யார் வந்து ப்ராப்ளம் பண்றாங்களோ ஸ்டேஷன்ல ஒரு பெட்டிஷனா கொடுத்தாதான் விசாரிப்பாங்க. மூணுன்றது வந்து அவசர போலீஸ். அவசர போலீஸ்னா டக்குன்னு வந்து போட்டா ஏதாவது ஃபயர் ஆகும், ஏதாவது திருடு போகும் கிடையாது. சொந்த கேட்டுக்கா எவனா குத்திக்குவோம், அந்த இடத்துல போலீஸ் போகணும் வந்து வேற விதமா ஆரம்பிச்சிருக்காங்க தான் அவசர போலீஸ். இதெல்லாம் வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட்ல கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா என்ன நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க 3 மாசமா இல்ல சார், 5 வருஷமா ஒண்ணு மாத்தி ஒண்ணு என்ன பண்ணீங்க. 5 வருஷமா யார் மேல எக்ஷன் எடுக்க முடியும்? இப்பதான் கேமரா 4 மாசம் போடுறீங்க. அதுக்கு முன்னாடி போனை காமிச்சா போனை பிடிங்க ஃபேக்டரி ரிசர்ச் பண்ணி என் தலையிலே கொடுத்தாங்க. இப்படி பயன்படுத்தினா எப்படி சார் வருவாங்க? என் கூட வரீங்க சொன்னா சார், நான் சொன்னனால 2 வாரம் கேட்கணும் சார். எப்படி கேமரா போட்டு வச்சுக்கிட்டா உள்ளவே உட்காந்துக்க வேண்டியதான், வெளியே வர முடியாது சார். அவன் வண்டியில போட்டோ யார் வச்சுதான் உங்க மாமா வந்து கை காட்டி அது அவன் போன பாத்துக்கு ஏன் கேமரா ஏன் கை காட்டி ஏண்டா பொய் பொய்யா சொல்றதுக்கு எப்படிதான் மனசாட்சி? அங்கிருந்து கை காட்டினா எப்படி சார் உங்களுக்கே சொல்லுங்க. எவிடன்ஸ் இருக்கு சார். இப்ப அங்கிருந்து நான் கை காட்டுறேன் சார். என்னதான் நீங்களே சொல்லுங்க சார். அதை அவர் தப்பாவே எடுத்துக்கிறேன். மேல இருக்கவன வந்து சார் நீங்க போனதுக்கு அப்புறம் அது பிரச்சனை பண்ணும். அது இப்ப பேசிக்கிட்டு இருக்காது புருஷன் வாய்க்கு வந்ததுதான் பேசுறீங்க. ஏன்பா அந்த பொண்ணு பேசிட்டு எங்க அம்மா உயிரோட இருக்கப்ப நீ தாண்டா இந்த சீன் டச் பண்ணாதவன். அங்க பேசுனீங்களா அங்கே பேசுறீங்க பேசாதீங்க. அவங்க பேசுனதெல்லாம் கொட்டு இப்படி எல்லாம் அசிங்கமா பேசிட்டு ஒரு அப்பனுக்கு பிறந்தையாடா அங்கதான் சார் நீங்க போய் சாவ வேண்டியதானே. அன்னைக்கு தூக்கம் கெட்டது இல்ல, உன் தூக்கம் கெட்டதுக்கு அவங்கதான் காரணம். அப்ப அவங்களை சொல்லணும். அன்னைக்கு 4ஆம் தேதி போலீஸ் வராரு, உங்களை மாதிரி வந்தாங்க, உங்களை மாதிரி போலீஸ் வராங்க. இவன் பாட்டு கம்முன்னு ஒண்ணுமே சொல்லாம சிரிச்சுக்கிட்டு போறான். எல்லாம் கூட்டம் நீ என்ன பிரச்சனை பண்றப்ப அம்மா இறந்து போயிட்டு டெட் பாடி இருக்குது, பிரஸ் பண்ணிட்டு வருவான், அது இதுன்னு பேசுறான். யார பிரஸ் பண்ணா எனக்கு தாண்டா தெரியும் என்ன உண்மை நடந்தது. தேவையில்லாம பேசுறீங்க. நான் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன், என்னென்ன பேசுறாங்க. இன்னைக்கு கண்டிப்பா 178 சார். என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குதுன்னா கேமரா போட்டுக்கோ, கேமரா சொன்னா அடுத்த மாதிரி போடுறாங்க அப்படின்னு போகல சார். எனக்கு யாரை பத்தி தனியா இருக்கு சார். நான் ஏதாவது என்ன ஏதாவது திருப்பி விட்டுட்டாங்கன்னா எனக்கு கஷ்டமா போகும்.
சொந்தக்காரில் யாரும் இல்லை யாரு சார்? எங்க அம்மா சொந்தக்காரங்க ஊர்ல இருக்காங்க சார். எல்லா ஊரையா? ரொம்ப பக்கத்துல இருக்காங்க. ரொம்ப பக்கத்துலங்க அங்க ரொம்ப பக்கத்துல ரிலேஷன் அவங்களுக்கு இப்போ 17 ரூபாய் நான் கடனை வாங்கி கொடுத்துருக்கேன். ரொம்ப பக்கம் அப்ப அந்த கடனை வாங்கி கொடுத்ததெல்லாம் வேற ஒட்டி கட்டிடுச்சு. அந்த கட்டணத்துக்கு அந்த கடன் திரும்பி வராதுடா, நீ நடுரோட்டுக்கு வருவடான்னு சொல்லி இதெல்லாம் அந்த என்ன பண்றாங்க? நான் உட்காந்து பார்ப்பேன். இப்போ நான் வருஷம்லாம் எங்கள் அண்ணன் லேட்டாக பிறந்தேன். ஆனால் அம்மா அவங்க அண்ணன் சொல்ல அப்பா 6 வயசுலேயே வீட்டை விட்டு போனவர் தான், திரும்பி வரல. 10 ரூபாய்க்கெல்லாம் கடன் வாங்கி வீணாக போனாங்க. இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு மெட்ராஸ் 9 வயசுல ஒன்றுமே இல்லாமல் வந்தேன். 9 வயசுல 2000 ஒன்றுமே இல்லாமல் வந்து நான் இங்கே வேலூர் பச்சப்பேட்டை. அங்கே யாரும் இல்லை. அங்க அப்பாவோட அக்கா இருக்காங்க, அவங்க சீனியர் போஸ்ட் மாஸ்டர் வந்து ரிட்டையர் ஆனாங்க. அப்பாவோட கூட யாரும் வர மாட்டாங்க சார். காசு பிடிக்க போவதான் சார். அது கூட வரல சார். போன்ல பண்ணி கேட்டு வாங்குறாங்க சார். எவ்வளோ சம்பாதிக்கணும் மாதம்? இப்போதைக்கு மாசத்துக்கு பிக்சட் எல்லாம் வராது. மாசத்துக்கு ஒரு 30-40 சேரும். அது பிக்சட் கிடையாது. நான் பிக்சடா போனோம்னா போகலாம். நான் சமைச்சு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கு நடுவில் இவங்க இஷ்டத்துக்கும் பேசுவாங்க. இது போனதுக்கப்புறம் இவங்க ஏதாவது வந்து நைட் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி பண்ணது ரெக்கார்டிங் தான் இருக்கு. சரி, இந்த ஃபோன் நம்பர் ஏதாவது வாங்க. சரி.